இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ். ஹலோ வியூவர்ஸ், நடராஜனின் உடலுக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் சசிகலாவின் உறவினருமான டிடிவி தினகரன் தனது குடும்பத்தினருடன் அஞ்சலி செலுத்தினார். உடல்நலக்குறைவால் சென்னை தனியார் மருத்துவமனையில் சசிகலாவின் கணவரும் புதிய பார்வை ஆசிரியருமான மா நடராஜன் மரணமடைந்தார். இதனையடுத்து அவரின் உடல் எம்பார்மிங் செய்யப்பட்டதற்காக போரூர் தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. எம்பார்மிங்குக்கு பின் சென்னை பெசன் நகரில் உள்ள அவரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பெசன் நகர் வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நடராஜனின் உடலுக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரும் சசிகலாவின் உறவினருமான டிடிவி தினகரன் தனது குடும்பத்தினருடன் அஞ்சலி செலுத்தினார். மேலும் புதிதாய் கட்சி தொடங்கிய இந்த நேரத்தில் நடராஜனின் இழப்பு கட்சிக்கு பேரிழப்பாக கருதுகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் நான் அரசியலில் நடராஜனிடம் பல சூட்சுமமான விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். அவரை போல அரசியல் செய்ய வேறு யாரும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சசிகலா குறித்து அவர் கூறியதாவது: சிறையில் உள்ள சசிகலாவுக்கு 10 நாள் பரோல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 15 நாட்கள் பரோல் கோரிய சசிகலாவுக்கு சிறை நிர்வாகம் 10 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ளது. சிறை கண்காணிப்பாளர் பரோல் வழங்கியதை அடுத்து சசிகலாவுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு 10 மணிக்கு சிறை விடுப்பில் வெளிவருகிறார் சசிகலா. மேலும் இதற்கு முன் சசிகலா கடந்த அக்டோபர் மாதத்தில் நடராஜனுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யப்பட்ட போது அவரை பார்த்துக் கொள்வதற்காக 5 நாட்கள் பரோல் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சசிகலா குடும்பத்தில் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இது 3வது மரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பரோலில் வரும் சசிகலா அரசியல் குறித்தும் தனது குடும்பத்தாரிடம் குறித்தும் வேறு எதுவும் பேசக்கூடாது என்பது நிபந்தனை. மேலும் சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா அவர்கள் நேராக தஞ்சாவூர் சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சசிகலா கணவர் நடராஜன் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.